வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி தினம் ஒரு தகவலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2015 சென்னையில் ஒரு வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா? கடுமையான வெள்ளம். அந்த வெள்ளத்தில் சிக்கிக்கிட்டு தவிச்ச ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று. அந்த அனுபவத்தை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது உண்மையிலே சொல்கிறேங்க, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைங்க. அந்த ஒரு 5 நாள் அதில் நாங்கள் மாட்டிக்கிட்டு முழித்தோம். என் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ வயசாகி போச்சு, அப்படி ஒரு வேதனையை நான் இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லைங்க. கரெக்டாக நாங்கள் 2013 தான் இங்கே சேலத்துலேருந்து சென்னை போகிறோம். 2015 8ஆம் தேதி 11ஆவது மாதம் இந்த வெள்ளம். எப்படின்னா 5ஆம் தேதியிலேருந்தே வெள்ளங்க, மழை பெய்யுதுங்க. கடுமையான புயல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. செம்பரம்பாக்கம் ஏரி நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இவங்க அப்பயே 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கிலேயே கொஞ்சம் திறந்து விட்டுருந்தாங்கன்னா இந்த வெள்ளம் வந்திருக்காது. இவங்க என்ன பண்ணாங்க, நாங்களும் மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆனால் போகலாம் வரலாம், வண்டி எடுத்துகிட்டு போகலாம். சும்மா அந்த ஒரு அடி அரை அடிக்கு தான் தண்ணி ரோட்லலாம் நிற்கிது. இப்போ நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் பள்ளமான அப்பார்ட்மெண்ட்டு. அந்த ஏரியா மழை காலத்தில் அது 10 நிமிஷம் காய்க்கப்படாது, ஆனால் வெயில் காலத்தில் மற்ற காலத்துலலாம் சூப்பர் ஏரியா. அந்த ஏரியா நல்ல எங்கே பார்த்தாலும் விவசாயம், வாழை தோட்டமும், இது நல்ல ஒரு அற்புதமான ஏரியா. அந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த 5ஆம் தேதி அன்றைக்கி நான் என்ன பண்ணேன், மழை லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நானும் என் சம்சாரமும் போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு 5000 ரூபாய்க்கு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம். கேஸ் புக் பண்ணி வந்துருச்சு. அங்கெல்லாம் எப்படின்னா குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் தான் குடிச்சாகும். அதாவது பக்கத்துலேயே ஃபேக்ட்ரி, இந்த தண்ணி மினரல் வாட்டர் ஃபேக்ட்ரி. அங்கே போனோம்னா நம்ம 3 கேன் எடுத்துகிட்டு போனால் அவங்களே கழுவி தண்ணி பிடிச்சி ஊற்றுவாங்க. 10 ரூபா ஒரு கேனுக்கு. 3 கேன் கொண்டாந்து இறக்கி வீட்டில் வச்சுட்டு இன்னொரு 3 கேன் எடுத்துகிட்டு போய் எப்பயுமே 6 கேன் எடுத்துனா ஒரு வாரத்துக்கு வரும். குடிக்கிறதுக்கு மட்டும் தான், சமையலுக்கு வேறு தண்ணி. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டேன். மளிகை பொருள் எல்லாருக்கும் இந்த மாதிரி வரும்னு தெரியாது. ஆனால் இது என்ன ஆகிப்போச்சு, 8ஆம் தேதி அன்னைக்கு காலையில் தூங்கி எந்திரிக்கிறேன், படுத்துட்டு இருக்கிறேன். கல்பனா அப்போ கல்பனா சின்ன பொண்ணு. கல்பனா என்னை எழுப்புறா, தாத்தா இங்கே வாயா, வெளியே பாருங்க. வெளியே போய் பார்த்தாங்க, தண்ணி இது வரைக்கும் இருக்குங்க, சுற்றி தண்ணிங்க. கீழ் வீட்டில் என்ன 2 பேர் குடும்பம் இருக்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். அதில் அவங்க என்ன பண்ணாங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் படிக்கட்டில் நானும் கல்பனா எங்கள் பையன் எல்லாம் போய் பார்க்குறோம். கதவை தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி வெள்ளம் உள்ளார வரப்போகுது. இது ஏங்க நீங்கள் இப்படி இருக்க முடியாது, வாங்க கதை திறங்கணும். கதவை திறந்தா பொத தண்ணி போய் சோபாக்கு டிவி முதல் கொண்டு எல்லா பொருளும் நாசங்க. மேலே வந்துட்டாங்க. கதவை அப்படியே விட்டுட்டு மேலே வந்துட்டாங்க. மேலே வந்தால் ஒரு மீன், இவ்வளோ பெரிய மீன். கேட்லெல்லாம் பாம்பு சுற்றிட்டு இருக்குது. இப்படி 5 நாளுங்க. அந்த 2 குடும்பத்தையும் நாங்கள் மேலே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா எங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரு, அங்கெல்லாம் தண்ணி வரல. இப்போ சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்குது, கேஸுக்கு எல்லாம் இருக்குது.